ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சாஃப்டான பன்னீர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ அது பண்ணுறதுக்கு 2 லிட்டர் அளவுக்கு நான் பசும்பால் எடுத்துருக்கேங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ இது பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், பொங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, சைட்லலாம் எடை கட்டாமல். இப்போ ஒரு 2 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே பக்கமாக இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விடுங்க. இதே மாதிரி பண்ணுறப்ப தாங்க நமக்கு சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். இந்த லெமன் ஜூஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் எடுத்து தண்ணி கலந்துட்டு இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட லெமன் இல்லை அப்படின்னா தயிர் கூட நீங்கள் இதில் சேர்த்து இதே மாதிரி பன்னீர் எடுத்துக்கலாங்க. தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. பன்னீர் தனியாகவும் அந்த தண்ணி தனியாகவும் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இப்போ இது மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் அடியில் வச்சுட்டு தண்ணி போகிற மாதிரி ஒரு கிளாத் ஒன்று எடுத்து இது மேலே வச்சுடுங்க. இப்போ இதில் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்ல தண்ணி விட்டு ஒரு 2லேருந்து 3 டைம் போல் வாஷ் பண்ணிக்க போகிறோங்க. லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அதனால் புளிப்பு சுவை இருக்கும். அது போகிறதுக்காக தாங்க நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இதே மாதிரி கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான பன்னீர் நம்ம வீட்டிலே பண்ணிடலாங்க. இப்போ இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு இதை நம்ம பிழிஞ்சிக்கலாங்க. பிழிஞ்சதுக்கப்புறமா இது மேலே ஒரு வெயிட் வைக்க போகிறோம். இதே மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு இது நம்ம சரி பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். இப்போ இது மேலே நான் ஒரு பிளேட் வைக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருள், பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. நான் அந்த சின்ன உரல் இது மேலே வச்சிடுறேன். இப்போ இது 3/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ இது நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இது நம்ம எடுத்து பார்க்கலாம். பன்னீரில் இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. பாருங்கள், ஹோம்மேட் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாங்க எப்படி வந்திருக்குன்னு. இதே மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.